கிராமம் தோறும் விவசாய மேலாண்மை மையங்கள் ஏற்படுத்தி அதில் 2 பேரை பணிக்கு அமர்த்திட்டு இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினுடைய முக்கிய பயன்பாட்டை அங்கே கொண்டு போகிறதன் மூலம், அதாவது அரை மணி நேரத்தில் நமக்கு ஒரு ஆர்டர் பண்ணால் உணவு வீட்டுக்கு வருது. நம்மளுடைய பொருள் பயன்படுத்திய செல்ஃபோனை நம்ம வைக்கணும்னா கூட ஒரு இதில் போட்டால் நம்மளால் வைக்க முடியுது. அப்படிங்கிறப்ப இந்த இடுபொருட்களை விவசாயிகளுக்கு வீடுகளிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதையும் அவங்களுடைய அந்த சிறு குறு விவசாயிகளுடைய விளைபொருட்களை ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு அதன் மூலமாக நம்ம சந்தைப்படுத்துகிற போது இப்போ விவசாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். அதுக்கு அடிப்படை கிராமம் தோறும் விவசாய மேலாண்மை மையம் பவர்டு பை இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிறதுல வேப்பங்குளத்தில் கடந்த 8 வருடங்களாக நாங்கள் இதை நிரூபிச்சிருக்கோம். அதாவது 60 ஏக்கரா சுருங்கி போன விவசாயம் அந்த கிராமத்தில் இப்போ 180 ஏக்கரா வளர்ந்துருக்கு. நெல் கொள்முதல் மையம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, அங்கே உள்ள சிறு விவசாயி கூட தன்கிட்ட உள்ள 20 கிலோ மாம்பழம், 10 கிலோ எலுமிச்சம்பழம் அல்லது பாரம்பரிய அரிசிகள் எல்லாத்தையுமே முன்னாடியே தகவலை சேகரித்து தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸ் மூலமாக கன்சியூமர்கள் வீட்டுக்கே கொண்டு போகக்கூடிய வசதிகளை அந்த கிராமத்தில் ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த திட்டங்கள் அனைத்து கிராமத்துக்கும் போகணுங்கிறது தான் முக்கியம்.